ஃபியூச்சர்ல வந்து ஆக்ஷன் ஃபிலிம் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணீங்க, எதை பார்த்து அப்படி சொன்னாரு? ஒரு ஹெட் பட் அடிச்சு சார் கிட்ட வரணும் அப்படி பண்ணுமா அப்படின்னு. ஓகே பண்ணலாமே பண்ணி லைக் ஐ யூஸ் டு டூ தட். எனக்கு சின்ன வயசுல இருந்து அப்படி பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் நீங்க இதுல என்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க? கடல்னவும் நான் நினைச்சேன் ஒருவேளை கடல் கன்னியா நடிச்சிருக்கீங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அப்ப நீங்க கடல் கன்னி கிடையாது. ஒன் டே மட்டும் தான் எனக்கு கடல் ஷூட். கடல் கன்னி தெரியும் தானே உங்களுக்கு? ஆமா ஆமா, மல்சி கன்னிகா தட் இஸ் fish fish yeah human பாதி fish பாதி. சரத் சாரோட பொண்ணா தான் நடிச்சிருக்காங்க. ஓகே. சோ எனக்கு கடல்ல ஒரு லைக் ஒரு சீக்வென்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க போட்டோ எடுத்திருந்தீங்கன்னா வியூ பாயிண்டரே உங்களை ஸ்னாப் எடுத்துருக்கோம். ஐயோ ஐயோ எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. வியூ பாயிண்டரே கன்ஃபியூஸ் ஆகி சோ நம்ம இங்க எடுக்க வேண்டியதெல்லாம் இங்க ஆமா ஃபோக்கஸ் மாதிரி போகுல என்னோட கண் பார்த்து. தேவிகா வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்பா அப்படின்னா என்ன பண்ணா இம்ப்ரெஸ் ஆவீங்க? என்ன பண்ண இம்ப்ரெஸ் ஆயிடும். ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆமா நிறைய இருக்காங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்படி பண்ணா எல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகாது. ஆனா ஏதாச்சும் யூனிக்னஸ் இருக்கு. யூனிக்னஸ். ஆமா யா லைக் அதுதான் நான் சொல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரப்போசல்ஸ் நிறைய வந்திருக்கா? ப்ரப்போசல் வந்திருக்கா? எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க? when I used to have in +1 +2 and also childhood ல நிறைய வந்திருக்கு. அப்பவே இப்போ வந்து நிறைய. ஒருவேளை நீங்க ஒரு ஆக்டர் இல்ல அப்படின்னா உங்களுடைய ஜர்னி என்னவா இருந்திருக்கும்? I love sports. பார்த்தேன். இப்ப தெரியுது உங்களுக்கு ஏன் ப்ரப்போசல்ஸ் வரல. அதனாலதான் இவ்வளவு டிஸ்டன்ஸ். அதனாலதான் இந்த கேப். சூப்பர். இல்லனா எனக்கு தான் ஆப். சோ பாக்ஸிங்லாம் செமையா பண்ணுவீங்களாம்ல? எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? நான் அவ்வளவு சும்மா அடி லைக் ரோசா பூ சின்ன ரோசா பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ. ஹாய் தேவிகா, எப்படி இருக்கீங்க? ஹாய் வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆலிவுட்ல உங்களுடைய ட்ரெய்லரில் உங்களுடைய சாங்ஸ் பார்த்தோம், உங்களுடைய சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம், அப்புறம் ஸ்வீட்டில் நீங்கள் அழகாக பாடுனதெல்லாம் பார்த்தோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு இன்டர்வியூவாக நம்ம வந்து எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்து உங்களை எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சரத்குமார் சார், இந்த பொண்ணு வந்து செம்மையாக ஸ்டண்ட் பண்ணுவாங்க, ஃப்யூச்சரில் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன பண்ணீங்க, எதை பார்த்து அப்படி சொன்னார்? சாங்ல ஒரு விஷயம் சொன்னாரு இருந்தாலும். எஸ் ஆக்சுவலா வந்து டைரக்டர் சொன்னேன் லைக் ஒரு ஹெட் பட் அடிச்சு சார் கிட்ட வரணும் அப்படி பண்ணுமா அப்படின்னு. ஓகே பண்ணலாமே பண்ணி லைக் ஐ யூஸ் டு டூ தட். எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படி பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப பயம். எனக்கு வந்து வெளியே போய் கத்துக்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா வந்து அந்த ஏரியால அங்கே அப்படி இல்லை அந்த டைம்ல. ஸோ ஐ யூஸ் டு லேர்ன் மை செல்ஃப். அவங்க தூங்கும்போது ஐ யூஸ் டு லேர்ன். டிவி பார்த்து அப்படியே எப்படி லைக் ஸ்டண்ட் பண்ணணும் அப்படின்னு லைக் ஐ யூஸ் டு லேர்ன். அண்ட் அப்படிதான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய வாட்டி ஹெட் ஷோல்டர் எல்லாமே வந்து அடிபட்டுடுச்சு. ஸோ அடிபட்டும் அவ்வளோ தூரம் திரும்பி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி. ஆமாம், நமக்கு உள்ளே இருக்கும்ல, அது நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படி நமக்கு வேணும்னு. ஸோ அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன் சில சேட்டைகள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்க அம்மா அப்பா பேரண்ட்ஸ் பார்க்கும்போது ஐயோ என் பிள்ளை என்ன அப்படிதான் இருந்துச்சு. அவங்க அலோவே பண்ண மாட்டேன். ஸோ அப்புறம் வந்து நானே கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஷோ பண்ணும்போது இதை யூஸ் டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. இன்னொரு சரத் சார் ஒன்று சொல்லியிருந்தாரு. சரத் சார் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு. அவங்க ஆமா என்னென்ன சொல்லி கொடுத்தாரு? அப்படி he used to tell his experience, எப்படி அவங்க எப்படி வந்தது, லைக் how he was and how he is, லைக் அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. அதில் சொன்னதில் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு? ஞாபகம் வந்து லைக் ஆக்சுவலி he is very punctual. ரொம்ப பஞ்சுவலாக இருக்கும். லைக் செட்டுக்கு எந்த டைமில் வரணும் சொன்னால் அந்த ஒரு 5 minutes முன்னாடியே 10 minutes முன்னாடியே ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும். அண்ட் ஆல்சோ ஹி இஸ் வெரி லைக் அந்த மாதிரி லைக் ஹி ஹவ் டன் லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் லெஜெண்டரி ஆக்டர். ஸோ அவ்வளோ காமாக அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஹவு ஹீ இஸ் இன் டேக்கிங் எவ்ரி கேரக்டர். ஒரு விஷயம் சொன்னால் லைக் ஹவு ஹீ இஸ் இன் டேக்கிங் ஹிஸ் கேரக்டர், அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்ககிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஆக்சுவலாக ஆலி வந்து முழுக்க கடலில் நடக்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி இருக்குது, அதை பார்த்தாலே தெரியுது. பட் நீங்கள் இதில் என்ன கேரக்டர் நடிச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு கடல்னவும் நான் நினச்சேன் ஒருவேளை கடல் கன்னியாக நடிச்சிருக்கீங்க.
இல்லை 70% ஆஃப் தி மூவி வந்து கடல் தான் இருக்கும், மற்றபடி ஒரு 30% மட்டும்தான் லைக் வெளியில இருக்கும். அந்த வெளியில இருக்கிற சீன் எனக்கு இருக்கும். அப்ப நீங்க கடல் கன்னி கிடையாது. ஒன் டே மட்டும் தான் எனக்கு கடல் ஷூட் கடல் கன்னி இருந்துச்சு. தெரியும் தானே உங்களுக்கு? ஆமா ஆமா, மல்சி கன்னிகா, தட் இஸ் fish human பாதி fish பாதி. இல்ல அப்படி நான் வந்து சரத் சாரோட பொண்ணா தான் நடிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு கடல்ல ஒரு லைக் ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, மற்றபடி அவங்களுக்கு தான் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. யா பட் இன்னொன்று உங்களுக்கு வந்து கேமராவில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபியில் அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ யூஸ் டு லைக் பைக்கில் ரைட் பண்ணி அப்படியே ஐ யூஸ் டு கோ அண்டர் ஹியர் அந்த. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த லென்ஸ் கரெக்டாக வந்து நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுக்கணுங்க அது கரெக்டாக ஸ்னாப் பண்ணிடுமா? சம்டைம்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தீங்கன்னா வியூ பாயிண்டரே உங்களை ஸ்னாப் எடுத்துருக்கோம். ஐயோ உங்களுடைய கேலரியில் அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நிறையா இதானே இருந்திருக்கும். என்னோட கேலரியில் என்ன ஃபோட்டோ, என்னோட ஃபோட்டோ உங்கள் கண்ணு தான் இருந்திருக்கும். கரெக்டா? ரைட்டு தானே? ஏன்னா வியூ ஃபைண்டரே கன்ஃபியூஸ் ஆகி ஸோ நம்ம இங்கே எடுக்க வேண்டியது நம்ம இங்கே ஃபோக்கஸ் மாதிரி போகல என்னோட கண் பார்த்து. ஃபோக்கஸ் மாதிரி இருக்காது, அது வந்து அட்டென்ஷன் மாதிரி இங்கே இருக்கடா நம்ம இங்கே தானே இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல சம்டைம்ஸ். அண்ட் மெயினாக வந்து ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து அந்த பெல்ஜியம் ஷெப்பர்டு காமிச்சிருந்தாங்க, டாக். அந்த டாக் கூட இருந்துச்சு. அந்த டாக் வந்து ரொம்ப எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் டாக் சீன்ஸ்லாம் இருக்கா? இருக்கு, எனக்கு ஒரு சீன் தான் இருக்கு அந்த டாக் கூட. ஸோ லைக் சடனாக என்கிட்ட சொன்னேன் டாகை வந்து இப்படியே பண்ணிட்டு நான் வந்து போகணும், ஒன் டே ஸ்கூட்டி எடுத்துட்டு அப்படியே போகணும். ஸோ நான் வந்து லைக் ஐ யூஸ் டு வாக் நியர் த டாக், அப்படியே லுக் பண்ணுவாங்க. அதோட மாஸ்டர் வந்து காம் அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பிஸ்கட் எல்லாம் போட்டு கம்பெனி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நைஸா வந்து போயிட்டு நான் ஓடிட்டேன். ஆமா, ரொம்ப பயமா இருக்கும் அங்க பார்த்தாலே, ரொம்ப பயமா இருக்கும். டாக் மயங்கிலாம் உள்ளலையா? இது இல்ல ஒருவேளை டாக் வந்து நாட் ஒன்லி ஹியூமன், ஸோ டாக் வந்து உங்க அழகை பார்த்து மேபி மயங்கி இருக்கலாம்ல, ஸோ அந்த மாதிரி தெரியல. ஏன் மயங்கல? டாகுக்கு தான் தெரியும். வெல் ட்ரெயின்டு போல. அண்டு எனக்கு உங்களுடைய படங்கள்லாம் யோலோ, ஸோ எமோஜி இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபன் ஓரியன்டாக இருந்துச்சு. ஸோ அண்டு வந்து உங்களுக்கு கேரக்டர் பேஸ்டாக இருந்துச்சு. ஆலியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து தேவிகா என்ன மாதிரி ப்ளே பண்ணியிருக்கிறாங்க? Yeah, that is what the love between a father, love between her boyfriend. அதுக்கு மிடில் அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? ஸோ ஃபாதருக்கான லவ் கொடுக்கணும், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கான லவ் கொடுக்கணும், அதோட ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அந்த ஃபாதருக்கு அவங்க பிடிக்கலன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கிற ஒரு பொண்ணு தான் இது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ரியல் லைஃப்ல நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாரும் கொடுப்பீங்களா? அப்படி இல்லை, ரொம்ப அளவுக்கு. இப்போ வந்து தேவிகா வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்ப்பா அப்படின்னா என்ன பண்ணா இம்ப்ரெஸ் ஆவீங்க? என்ன பண்ண இம்ப்ரெஸ் ஆயிடும்? ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆமா, நிறைய இருக்காங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்படி பண்ணா எல்லாம் வந்து இம்ப்ரெஸ் ஆகாது. ஆனா ஏதாச்சும் யூனிக்னஸ் இருக்கணும். யூனிக்னஸ். ஆமா, லைக் அதுதான் நான் சொல்ல. இதெல்லாம் சொல்றதா எப்பறா இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்றீங்களா? ஓகே, சம்திங் யூனிக்னஸ் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ரொபோசல்ஸ் நிறைய வந்திருக்கா? ப்ரொபோசல் வந்திருக்கா? எப்படி ப்ரொபோஸ் பண்ணாங்க? when I used to have in +1 +2 and also childhood ல நிறைய வந்திருக்கு. அப்பவே இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸ்ல வெறும் டைரக்டா யாருமே வந்து இல்லையா? sometimes they used to think பயமா இருக்கும் மேபி அப்ரோச் பண்ணதுக்கு. மேபி ஓகே, வேணாம், இதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே வந்து லிமிட் மாதிரி. ஓகே. அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு படங்களில் நம்ம வந்து முக்கியமாக இருக்கணும்னு இருக்கும், அந்த படம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆலி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஆடியன்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் அப்டேட் என்ன கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் ஆலி இஸ் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா பிகாஸ் ஆஃப் த சவுண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரசூல் புக்குட்டி சார் தான் இஸ் அன் ஆஸ்கார் வின்னர். எப்படி இருக்கும் நமக்கே தெரியும் அந்த சவுண்டு வந்து. அண்ட் இந்த மூவி வந்து பார்த்தா லைக் டயலாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு அன் எமோஷன், எவ்ரி திங் இஸ் அன் சி. ஸோ அதுக்குவே வந்து ஒரு சவுண்டு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மூவி. அப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் சினிமாவில் என்ன மாதிரியான படங்கள் பண்ணணும்னு ஆசை இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்களுடைய பயோகிராஃபி பண்ண படங்கள் கொஞ்சம் பார்க்கும்போது
தெலுங்கும் பண்ணியிருக்கீங்க, தமிழும் பண்ணியிருக்கீங்க, மலையாளமும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய நேட்டிவ் வந்து மலையாளம். பட் அந்த தெலுங்கு நீங்கள் பேசும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி தெலுங்கு தமிழ் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக மலையாளம் அண்ட் தமிழ் வந்து லைக் கனெக்டட். நம்ம மலையாளத்துக்கு வந்து தமிழ் பிடிக்கும். இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுற மாதிரி கனெக்டட் லாங்குவேஜ் மட்டும். ஸோ லைக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ண முடியும் தமிழ். ஆனால் வந்து தெலுங்கு பார்த்தா இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. தெலுங்கு எனக்கு ஒரு லைக் ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தமிழ் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் முன்னாடியே, பேசுறதா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் தெலுங்கு வாஸ் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், நாட் ஏபிள் டு ஸ்பீக். இப்போதான் ஒரு அளவுக்கு எனக்கு பேச முடியும் தெலுங்கு. தெலுங்குல ஏதாவது பேசுங்க. మీరు ఎలా ఉన్నారు? అవునూరు தெரியல. லைக் ஐ ஆஸ்க் ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஐ மீன் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரேஜா தான் இருந்தேன். இப்போ உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் லைக் ஐ வில் கிவ் எனர்ஜி. எஸ் எனர்ஜி, அந்த எனர்ஜி வந்து செம்மையா வந்து ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஆக்டர்கள் நடிச்சிட்டா செம்மையா இருக்கும் அப்படின்னா யாரும் நடிக்க? கார்த்திக். எந்த கார்த்திக்? பையா கார்த்திக். பையா கார்த்திகா? ஓ இங்க பாருங்கப்பா. ஏன் கார்த்திக் சார்? கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பையா லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மூவி. சாங்ஸ் அந்த வேற மாதிரி இருக்கும் சாங்ஸ். ஸோ அதனால இந்த ஆல்சோ கார்த்தி மூவிஸ் எனக்கு பிடிக்கும். ஆக்டிங் வைஸ் பார்த்தா லைக் கமல் சார், தனுஷ், சூர்யா, லைக் ரஜினி சார், லைக் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். நான் கார்த்திக் அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் பேஸ்டாக நான் படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் கார்த்திக் சார் சொல்லுவாங்க. ஸோ கார்த்திக் சார் அப்படின்னும் போது ஓகே உங்களுக்கு வந்து ஆக்டிங் பேஸ்டாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னா, அவர் வந்து ஒரு வெர்சடைல் ஆக்டர்ல. ஸோ அதனால அவர் கூட போட்டி போட்டு நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. பொதுவாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல இப்போ ஒரு படம் பண்றீங்களா, ஒருவேளை நீங்கள் ஒரு ஆக்டர் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜேர்னி என்னவா இருந்திருக்கும்? ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். பார்த்தேன் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப கையில் இந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் சொன்னேன் வேணாம், அவங்க வந்து பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்க, நான் பேசுறதுக்கு அடிவில வாய்ப்பு இருக்கு, டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த கேப். சூப்பர். இல்லைன்னா எனக்கு தான் ஆப்பு. ஓகே. ஸோ பாக்ஸிங்லாம் செம்மையா பண்ணுவீங்களாம்ல? எத்தனை பேர் அடிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? இப்போ தெரியுது உங்களுக்கு ஏன் ப்ரொபோசல்ஸ் வரல. நான் அவ்வளோ லைக் சும்மா அடி லைக் யூஸ் டு டூ ஃபைட்ஸ், சும்மா ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் சீரியஸாக வந்து யாருமே இல்லை. ஆனால் பாக்ஸிங் பண்ணும்போது நிறைய சீரியஸாக நடந்துருச்சு. ஆப்போசிட் இருக்கிற பையன் வந்து என்னோட லெக், ஐ காட் அன் இன்ஜுரி இன் மை லெக் பிகாஸ் லைக் ஆக்சுவலாக பாக்ஸிங் பண்ணும்போது வி டூ ஆக்ஷன்ஸ் இல்லை, ஹவு டு ஹுக் பஞ்ச் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்போசிட் இருக்கிற பையன் வந்து ரொம்ப பயந்துட்டா நான் கிக் பண்ணும்போது. இப்படி தான் பண்ணணும் பிளாக்கிங். ஹி யூஸ் டு டூ லைக் திஸ். ஓகே. எல்போ வந்து கொண்டு லைக் யூஸ் டு என்ஜோய் மை லெக். ஒரு 1 month அந்த மாதிரி தான் இருந்துச்சு, இன்ஜோர்ட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு விஷயம் இல்லை, ஒரு 2 days எனக்கு அந்த பெயின் இருந்துச்சு, வலி இருந்துச்சு. அப்புறம் வந்து டாக்டர் சொன்னேன் 1 month ரெஸ்ட் வேணும், காலேஜ் எல்லாம் போக வேணாம். ஆனால் 3rd day என்னோட பைக்கு கிடைக்கும் எனக்கு. அப்போ தான் நான் பைக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து ஷோரூமில் இருந்து அந்த பைக் கொண்டு வரணும், அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நானே வந்து கொண்டுட்டேன். அண்ட் வித்தின் 1 week ஐ வென்ட் டு மூணார் ஆல்சோ. அண்ட் அந்த ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் ஃபங்க்ஷனில் ஒன்று பண்ணியிருந்தீங்க. சரத்குமார் சார் இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுனீங்க. நீங்க அந்த பாட்டு பாடலாமா? எனக்கு அந்த 2 lines மட்டும் தான் தெரியும். அப்படியா? நீங்க பாடுங்க அத. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ உன் பேரே சொல்லும் ரோசாப்பூ. அவ்வளவுதான் லிரிக்ஸ் தெரியாது எனக்கு. ஓகே நைஸ். அதான் ஆக்சுவலா வந்து நான் பிறக்கும்போது முன்னாடியே இருந்துச்சு இந்த சாங். 1997 or something தான் அந்த சாங். சரத்குமார் சார் பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாரு. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.